நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம், நல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீரை அசைவாடும்படியாக உம்முடைய கரத்திரங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்லவரே, நாங்களுமே உயர்த்துகிற எல்லா வாய்களை திறந்து ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வல்லவரப்பா, அதிசயங்களை செய்கிறவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரே. ஓ ராப்பா கலத நமன ஷெரரி ஆந்தரபலாதரா. ஆண்டவரே, இந்த காலை வெளியில் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக நம்முடைய கரத்திரங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே உடைய கரத்திரங்களை நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேலைகள், வார்த்தையின் பகுதிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் வெளிப்படுங்கப்பா, நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நன்றியோடுமே துதிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. எல்லாவற்றும் திருப்பாத தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த காலை வெளியில் நம்ம உயர்த்துவோமாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாடுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி தான் பாட போகிறோமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா அப்பா வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான். ஆடலும் பாடலும் எப்பொழுதுமே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஆமென். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு. திரும்ப சொல்லுவோமாக. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார் என்று சொல்லி
பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. மரித்திருந்தே மனிதனாய் உயிர்த்தெழுந்தே. பாவத்திலே மரித்திருந்தே புதிய மனிதனாய் உயிர்த்துவிட்டே. நாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் யூ ஃபாதர். நல்ல முன்னாடி தாராளமாக உட்காந்துக்குங்க. பிரைஸ் யூ ஃபாதர். எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். வண்டர்ஃபுல் ஜீசஸ். மானிட்டர் கொஞ்சம். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கும் தேவன். இந்த காலை வேளையிலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. His name is Jehovah Nissi, one who gives us victory. வெற்றியை தருகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியாதுன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியாது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் போல்டுன்னு எதிரி கத்தலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அம்பையர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுவார் நோ பால்ன்னு. இருக்கிறீங்களா? ஆமென். போல்டுன்னு எதிரி கட்டலாம், அவர் சொல்லுவார் வைடுன்னு. அதனால் அம்பையர் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அம்பையர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சேனையை நம்ம பக்கத்தில் இருக்கிறது. நாம் ஜெயிப்போம். சொல்லுங்கள், நாம் ஜெயிப்போம். சில நேரங்களில் தடுமாறுவோம், சில நேரங்களில் தோற்று போவோம், பட் ஜெயிப்போம். சொல்லுங்கள் ஒரு ஆமென். ஜெயிப்போம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிற அந்த அற்புதமான தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து பாட போகிறோம். கைதட்டி ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா ஓ ஆனந்த தோனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய நீதியின் கரத்தினால் தாங்குகிறவர் கர்த்தர் நம்முடைய பெலன் என்று அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. Let us confess that Lord is our strength. கர்த்தரின் பெலனாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவோம். ஓ ரலம சந்திரலலே. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Yes, hallelujah. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே. ஓ அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, சத்தமா பாடுங்க பாப்போம். காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We worship you Jesus, hallelujah. உமக்கே, hallelujah. What a God you are, what a marvelous. ஆராதனை உமக்கே, oh hallelujah. ரல பரமதன வசமமம. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாள்தோறும் புது பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன், கிண்ணறங்களால் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். 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 தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓ தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மானவே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனவே. தேனினி மகிழும் கைகளை தட்டி சந்தோஷமா தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி
மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எத்தனை புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் சீயோனில் என் திட அஸ்திபாரம் இயேசுவாக இருக்கிறபடியினால He is my rock. அவர் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறார். He is my anchor. அவர் என்னுடைய நங்கூரமாக இருக்கிறார். ஓ ஹalleluya. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will not be ashamed. சொல்லுங்கள், நான் வெட்கமடைவதில்லை. என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ரேபா பா 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 ரா பா ரா 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 ரா. சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழுதினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழுதினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட அஸ்திவாரம். நல்ல கைதட்டி ஆமென். ரபா பாபா லங்கா ரபா ரா. Jesus, Jesus, majesty. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. ரை மத்தர பஷ்யரன ஹalleluya. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. ஆஹா நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். ஏன
சொல்ல முடியும். தேவனே, நீர் இல்லாத நாள் ஒரு நாள் அல்ல கர்த்தாவே. I cannot live without your presence, Lord. Oh, நாளாகுமா வாழ்வாகுமா. ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி நீ, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி நீ. ஆஹா தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தில் களிகூறியுள்ளாக, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். தேவனே, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலையில் எனக்கு சகாயம் செய்வீர். வறண்டது விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னுடைய சகாயர் நீர், என்னுடைய ஹல்லேலூயா ஓ பெலன் நீர், எனக்கான நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. You are my hope, Lord. Rapratal bashe lekatri nendarana oh dinamadana Dizandal barushandala paruntalala zaibara baraka parabarana zabadala babara barana dana barabana zibara barana marabana katala katara zaidara bana dana mala katala papara nima mala dana marala baridana marile dina kataloke tala nama dina lazale Jesus entrele le barula marana Drega duna masende na 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 Tina mara katala sadara Tina mada katala na 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 Santralita na moshere na 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 கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் நாம நிறைவு செய்ய போற ஆராதனைய அப்பான்னு சொல்லணும் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடவா அப்பான்னு கூப்பிட ஆசை அப்பான்னு கூப்பிடவா
உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கை தட்டி பாடுங்க. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்து அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை தொடச்சதை பார்த்து அம்மான்னு சொல்லணும். சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்து அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை தொடச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை எழுதுவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை எழுதுவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கைகளை உயர்த்தி அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. ஓரே மலதர பசி பரபர திலலல சலல ஓரி நமோ சுந்தர மரிமல திலமலை கச்சலோ தினமரலே Shelamale de la dana male, ligadara la danidana moshedala, shedari mahal baronena, de la kradale, shentlerana, oh, dira mala la 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 la, shantrala antrele molo, shemari malarama, zayantela mondrelendela. Jesus, Yesu Raja, Yesappa, Appa, Appa, Amma, Appa, oh Jesus.
தினமசமர தினபரபர கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த பாடுங்க பாடுங்க. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுவத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுவத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நொறுக்கப்பட்டும் கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீர நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமே உம்மை பாட உம்மை புகழ ஷபரபரபரதரபரே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே அழகே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை நல்லா கை தட்டி. என்னை மன்னிக்க வந்த கொஞ்சம் ஒரு நாவும் பத்தல. நல்லா கை தட்டி. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த ஷபரபரதா உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த நாம நிறைவு செய்ய போறோம். நல்லா கை தட்டி. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே.
கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய தெய்வீக நதியினால் எங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜாஸ்ல கூட நிறைய இடம் இருக்கு, உட்காந்துங்க. நிறைய பேரை காணலையே. தண்ணி வந்துருச்சா? ஸ்தோத்திரம். ஆமாம். நாம் சில அறிவிப்புகளை சொல்லுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8:30 சபையின் அறிவிப்புகள் கூர்ந்து கவனியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெற்று வருது. இன்று ஆராதனை 10:30 நிறைவு பெறும் என்பதை தெரிவிக்கிறேன். மாலை நடக்கிறதான ஆராதனை மாலை 6:30 8:30 வரைக்கும் நடைபெறும். ஆகவே கருத்திற்குள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வீடு சந்திப்பு நிறைவு பெற்றது. மே மாதம் மீண்டும் நாங்கள் உங்களுடைய வீடுகளை சந்திக்க இருக்கிறோம். புதன்கிழமை மாலை வேதாம கல்லூரி நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். வியாழக்கிழமை மாலை வழக்கமான ஜபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜபம் நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். எந்த மாற்றம் இல்லை. புனித வெள்ளி ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். குட் ஃப்ரைடே சர்வீஸ் காலையில் 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். ஈஸ்டர் ஆராதனை வழக்கம் போல் 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். ஈஸ்டர் அன்றைக்கு ஞானசான ஆராதனை இருக்கிறது. ஸோ ஞானசானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்கள் பெயர்களை எனக்கு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 8 பேர் ஞானசானத்துக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு யாராவது ஞானசானம் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஞானசானம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல. நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து ஜபியுங்கள். முக்கியமாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு நிறைய பேர் இன்னும் வாங்காமல் இருக்கிறீங்க. யாரெல்லாம் வாங்கலையோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு வாரம் வாரம் கொண்டு வரோம். சப்ஸ்கிரிப்ஷன் கார்டை நீங்கள் வாங்கிட்டு போனோம். வாரம் வாரம் உங்கள் கார்டு வந்து ஏன்னா நாங்கள் முடிகிறதுக்குள்ளே எல்லோரும் போயிடுறதுனால வாங்க முடியல. நீங்கள் வாங்கிட்டு போனோம் இருந்து. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டை வாங்குறவங்க இங்கே கார்டு இருக்கிறது. வாரம் வாரம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கார்டை நீங்கள் போகும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச உடனே தயவுசெய்து நீங்கள் வேகமாக போகிறதில் கவனம் செலுத்தாமல் கார்டை கொண்டு போகிறதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஸோ உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா வந்து வாரம் வாரம் நாங்கள் கொண்டு போகிறோம் வாரம் வாரம் கொண்டு போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட தான் இங்கே கார்டு இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கார்டு உங்களுடையது. நான் நாளைக்கு தவற விட்டுட்டுனா நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. இந்த கார்டு உங்களுடையது, இது உங்களுக்கானது. ஸோ நீங்கள் கையில் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம அந்த கார்டை நீங்கள் கொண்டு வாங்க. இனி வருகிற நாட்களில் என்னுடைய மனைவியை கோருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க. ஏன்னா நாங்கள் ப்ரேயர்லாம் இருக்கிறதுனால நீங்களும் அவசரப்படுறீங்க, ஜபத்துக்கும் ஜனங்க நிற்கிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கார்டை வந்து நர்மதா கிட்ட கொடுங்க. அவங்க சைன் போடுவாங்க, உங்கள் காசை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. உடனே கார்டை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீங்களும் நிற்க முடியாது. நானும் ப்ரேயர் பண்ணாமல் உங்களுக்கு கார்டில் வந்து கையெழுத்து போட்டு உடனே கொடுக்கவும் முடியாது. ஆகவே நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நர்மதா கிட்ட நான் இதை பொறுப்பை கொடுத்துட்றேன். அவங்க முடிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த கார்டை யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். சரியா? அதனால் அங்கே போய் நில்லுங்க. அவங்க கார்டு இருக்குதான்னு பாருங்கள். இங்கே கார்டு இருக்கிறது, உங்கள் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கணும். இது உங்களுடையது. மாதந்தோறும் நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த கார்டை கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 10 ரூபா தான் மாதத்திற்கு. அதை கொடுத்துட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு உங்கள் கார்டை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். 2 நிமிடம் நீங்கள் பொறுத்திருந்து உங்கள் கார்டை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ஜப குறிப்பு இருக்கிறது. அந்த ஜப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணிட்ட பிறகு நாம் சாட்சி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாட்சி இருக்கா? சாட்சி 1-2 சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை மட்டும் நம்ம கேட்டுட்டு வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். தேன்மொழி அம்மாவுடைய டாக்டர் நர்மதா அவங்களுடைய சமாதானத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம் நீங்கும்படியாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிற பிரதாப் அவங்க வந்து நர்மதா அம்மாவுடைய குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகணும்னு அவர் ஜெபிப்பார்.
ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேன்மொழியோட அம்மாவுடைய ஆண்டவரே நர்மதாக்காக அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே நல்ல அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தினால் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கடந்து வரட்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீரே யெகோவா ராஃபாவா இருக்கிறீரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பரிபூர்ண வல்லமை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் மாற்றத்தை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஓ கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மருத்துவ வைத்தியராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த குடும்பத்திற்கு கர்த்தாவே மருத்துவ வைத்தியராய் இருந்து கர்த்தாவே சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுக்கும்படியாக ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் கர்த்தாவே தலித்தாகுமி என்று சொன்ன பொழுது கர்த்தாவே சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்ன பொழுது கர்த்தாவே சுகம் ஆண்டவரே அப்பா உண்டானது போல உயிர் உண்டானது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுதே கர்த்தாவே உங்களோட ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் கர்த்தாவே மாற்றம் உண்டாகட்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்பாக நம்ம பிரவீன் புதருடைய தகப்பனாருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ரகண்ணா வந்து ஜெபம் பண்ணுவார். பிரவீன் புதருடைய தகப்பனாருக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் தகப்பனாருடைய சுகத்திற்காக நாம் இந்த கால வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, உத நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆண்டவர் இந்த பரிசுத்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, நீர் எங்கள் மீது பாராட்ட எல்லா தயவு இரக்கம் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கூட தகப்பனே பிரவீனுடைய அப்பாவுக்காய் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சாமி கர்த்தாவே, காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே, கேளையாத்தின் பிசின் தைலமாக நரணவைத்தியராய் கர்த்தாவே அந்த அருமையான தகப்பனாருடைய கர்த்தா வியாதிகளை கற்று முற்றிலுமாய் தகப்பனை நீக்கி ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடுவதற்காய் சோத்திர தகப்பனே. நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த என் கர்த்தர் இந்த காலவேளையில கூட தகப்பனே இப்படி பிரசன்னத்தினால் தகப்பனாரை ஆண்டவரை மூடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர் என்று சொன்ன இப்படி வார்த்தையின்படி தகப்பனே இப்பொழுதே ஆண்டவரே குணமாக்குற வல்லமையை தகப்பனார் மீது இறங்கும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. ஓ ராஷா பரிவானா கரத்தூரனா தேவன் ஆண்டவரே தகப்பட இந்த கால வேளையிலே அப்பா அந்த மகனுக்கு கொடுத்த சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அவர் மூலியமாய் ஆண்டவரே தகப்படே அநேகர் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா தகப்படை பிரசாபப்படுத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஒரு திருமண அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் ஓல்டு டவுன் கலாஸ் மாணிக்கம் நகர் திரு சேகர் ஏனோக் ஜீவன்ராஜ், திருமதி சித்ரா தெபோரால் அவருடைய இளையகுமாரன் செல்வன் எஸ் ஜெயக்குமார் என்கிற மணமகனுக்கும், வேலூர் மாவட்டம் கலாஸ்பாளையம் கலாஸ் நிமிந்தக்கார திரு ராம்குமார் திருமதி தீபலட்சுமி அவருடைய மூத்த குமாரத்தி செல்வி அஸ்வினி என்கிற கேத்ரின் கிரேஸ் என்கிற மணமகளுக்கும், வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் பரிசுத்த மெய் விவாகம் செய்ய பெரியோர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள். இவள் இருவரும் இந்த பரிசுத்த மெய் விவாகத்திலே இணையக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகளோ காரணங்களோ இருக்குமானால் சட்டத்தின் அடிப்படையிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் அந்த காரணங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் அதை போதகருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கான முதலாம் அறிவிப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த அருமையான திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இந்த திருமண பந்தத்தை கர்த்தர் கட்டி எழுப்பவும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான அற்புதமான கனி விருட்சங்கள்
இனிப்பு மற்றும் பத்திரிகை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த திருமண பந்தத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இது இரு வீட்டாருக்கான அறிவிப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகத்துவமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அன்பின் குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே, இந்த திருமண அழைப்பிதழ்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்துரை வரப்பண்ணி ஏற்ற துணையை உண்டாக்கின கர்த்தர், அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஜெயக்குமாரையும் அஸ்வினியும் நினைவு கூர்ந்து இவர்கள் இருவரையும் திருமண பந்தத்தில் இணைக்க நீர் சுத்தம் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது தேவ சித்தமாயிருக்கிறது, நலம் புலன் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று நாங்கள் இதை மனதார ஏற்றிக்கொள்கிறோம். இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரிசுத்த மெய்வாக ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்து அந்த திருமணத்தில் பங்கு பெற்று அந்த திருமணத்தின் குறைவுகளை நிறைவாக்கி அந்த திருமணத்தை ஆசீர்வதித்தது போல இந்த திருமணத்திற்கும் நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம். நீர் இந்த திருமணத்திலே பங்கு பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்த மெய்வாகத்தை ஆசீர்வதிப்பீராக, இதன் குறைவுகளை கத்து நிறைவாக்குவீராக, இரு வீட்டாருக்குள்ளும் தெய்வீக சமாதானத்தை உண்டாக்குவீராக, தேவைகளை கத்தர் சந்திப்பீராக, எல்லாம் நேர்த்தியாய் நடந்தது என்கிற சாட்சி நாங்கள் கேட்க உதவி செய்வீராக, இயற்கை சூழ்நிலை சாதகமாக்குவீராக. விசேஷமாக திருமண பந்தத்திலே திருமண உடன்படிக்கையிலே இணைய போகிறதான அருமையான கர்த்தாவை பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இளம் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி வாழ்வதென்று தெரியாமல் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை போதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக ஆண்டவரே தொடர்பும் தெய்வீக பிரசன்னம் ஆசீர்வாதமும் தொடர்ந்து இந்த திருமணத்தோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான என்னுடைய தம்பியினுடைய திருமணம் அடுத்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி இதே நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் இங்கிருந்து நாம் தண்டபாணி முதலியார் திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். அவை எல்லாரும் பங்கு கொள்ளணும். உங்கள் வீடில் தேடி நாங்கள் கட்டாய பத்திரிகைகளை கொண்டு வருவோம். நான் இங்கே பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன், கட்டாயம் உங்கள் வீடை தேடி நான் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பேன். ஸோ இந்த திருமணத்திற்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணும் என்பது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பமாய் நீங்கள் அவசியம் என்ன செய்யணும், பங்கு பெறணும். ஜெயக்குமார் வந்து அவன் பைபிள் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு இந்த சபையில் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். என்னை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறோம் அவன் தான், என்னை விட அதிகமாக ஊழியம் செய்கிறோம் அதுதான். அவனுக்கு நான் பெருசாக எந்த பலனும் பிரதிபலனும் அவனுக்கு கொடுத்ததில்லை. அவன் என்ன வேலை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எந்த நைட்டில் சொன்னாலும் சரி, மிகுந்த கீழ்ப்படிதலோடு, என் தம்பின்றதால நான் அப்படி பேசலை, மிகுந்த கீழ்ப்படிதலோடு கூட அவன் ஊழியம் செய்கிறத நான் பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு தம்பி கிடச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய தம்பிங்க வந்து அண்ணனை மதிக்கிறதே கிடையாது. நீயா நானான்னு நிறைய பேர் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் ஓப்பனாக சொல்லணுன்னா அவங்ககிட்ட திட்டுற மாதிரி அவனை முறைக்கிற மாதிரி இது வரைக்கும் யார்ட்டையும் நடந்துக்குதில்லை. ஊழியத்துக்கு செய்கிறவங்ககிட்ட நான் கூட அப்படி நடந்துக்குது. நான் ஊழியம் செய்கிறவங்ககிட்ட கூட சில நேரங்களில் கோபமாக நடந்துக்குவேன். ஆனால் அவங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி நான் யார்ட்டையும் நடந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட அவன் எதிர்த்து பேச மாட்டான். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தம்பி ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் யாருமே கையை தட்ட மாட்டீங்க, சந்தேகமாகவே பார்க்குறீங்களே. ஸ்தோத்திரம். ஸோ வந்து அதாவது பிரசங்கம் பண்ணுறது அவன் விரும்புறது கிடையாது. அவன் வந்து நானாக வந்து சொன்னால் தான் செய்வானே தவிர இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படி இப்படிலாம் அவன் கேட்டதே கிடையாது. சின்ன ஊழியத்தை கூட சிரித்த முகத்தோடு செய்வான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். அவங்க நல்லா இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதா. ஒரே ஒரு சாட்சி, டைம் இல்லாதனால சாட்சிக்கு பிறகு சின்ன பிள்ளைங்க எழும்பி சண்டே ஸ்கூலுக்கு போயிடுங்க, நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம் என்பதை தெரிவிக்கிறேன். அதே போல் நம்ம அஸ்வினியை பற்றி கூட சொன்னோம். இவரை சொல்லிட்டு அவரை சொல்லாமல் விட்டா இப்படி. ஆமென், ஸ்தோத்திரம். அதை மறந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் பல நேரங்களில் என்னை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்காதான். எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அடிப்படை பிரச்சனை ஞாபகம் மறதி. டக்குன்னு கொஞ்சம் மைண்டு அப்படியே கொஞ்சம் ஆப்சண்ட் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம். அதனால் அஸ்வினியை பற்றி சொல்லணுன்னா
கேத்ரின் கிரேஸ் அவங்களுக்கு பேர். ஸோ ஏன் அந்த பேரை வச்சேன்னா, கேத்ரின் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷி இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கேத்ரின் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அரங்கங்கள் நிரம்பினது. அவரால் தொடப்பட்டவங்க தான் பென்னிஹின். இன்றைக்கி உலகம் முழுதும் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். பென்னிஹினை தெரியாத ஊழியக்காரங்க விசுவாசிங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் எங்கேருந்து வந்தார்னா, கேத்ரின் என்கிற அந்த தாயாருடைய அந்த அரங்கத்திலேருந்து தான் அவர் வந்தார். அப்போது நான் கேத்ரினை பற்றி சந்தோஷப்படுறேன். இந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. அதாவது எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு தெரியாது. இன்னும் நடக்க போகுது. இன்னும் எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு தெரியாது. ஜெயக்குமாருக்கு பல இடங்களில் பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸ்தோத்திரம். 1-2 பொண்ணையும் காட்டினேன். அவனுக்கு பிடிக்கல. நான் பேசியெல்லாம் பார்த்தேன். டேய் கட்டிக்கடா அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தேன். அவனுக்கு பிடிக்கல. சரி, அதுக்கு பிறகு நான் விட்டுட்டேன். சரி, நான் ஒரு முறை யோசித்தேன், ஆண்டவருடைய சித்தம் என்னவோ நடக்கட்டும்னு. அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஒரு தாட்டு எனக்கு பாப்பாவை பற்றி வந்துச்சு. அது வரைக்கும் நான் அவளை பற்றி யோசிக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நான் உடனே இதை டைரெக்டாக நான் அணுகலை. நான் பீட்டர்னுங்கிட்ட பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குன்னா நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோம். கேட்டு தான் பார்ப்போம். நல்லா புரிஞ்சுங்க, கேட்குறதே தப்புன்னு பார்க்கக்கூடாது. என்ன கேட்குறதெல்லாம் தப்பு கிடையாது. அல்லேலூயா. கேட்டு பார்க்கலாமான்னு சொன்னோம். உடனே அவர் நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். பிறகு கேட்டோம். அப்புறம் அக்காவும் மாமாவும் எங்கள் ரிலேட்டிவ், அவங்க எங்கள் பெரியம்மா பிள்ளைங்க. அவங்க அக்கா எனக்கு பெரியம்மா பொண்ணு அவங்க. அதனால் நாங்கள் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். கேட்டு பார்த்த உடனே ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்பலை. உடனே அவங்க அங்கீகரித்தாங்க. ஆகவே அந்த குடும்பத்திற்காக நம்ம கை தட்டுவோம். ஸ்தோத்திரம். அவங்க பார்த்தது ஒன்று தான், நல்ல பையன், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறான், என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே ஏற்றுக்கொண்டாங்க. ஸ்தோத்திரம். நான் பார்த்ததும் ஒன்று தான், நல்ல பொண்ணு. ஆமேன். அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு அதிகமாக என்னை கவனித்தது. ஸ்தோத்திரம். அப்போது பிறகு நான் ஜெயக்குமார்ட்ட இந்த மாதிரி கேட்கலான்னு இருக்கிறேன்டான்னு. உடனே அவர் முகம் கொஞ்சம் மலர்ந்துச்சு. சரி, அப்போ இவர் கொஞ்சம் க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு பொழுது அப்படின்ட்டு. டேய், அப்புறம் நான் சொன்னேன், கேட்ட பிறகு அப்புறம் வானாகனான்னு சொல்கிற வேலை வச்சா அவ்வளோதான். நீ கேளுன்னா கொடுத்தா கட்டிக்கிறேன்னா. முதல்ல அவரை கேட்காம நான் பேசிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் பேசும்போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இவரை கேட்டுகிட்டே பண்ணலான்னு சொல்லி உடனே இமிடியேட்டாக க்ரீன் சிக்னல் வருது. சரி, இந்த விஷயமாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. சரி, இது தேவ சித்தந்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசின பிறகு அவங்களும் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த திருமணத்தை ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். இதான் திருமண கதை. தனிப்பட்ட விதங்களில் இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வர்றதுனால ஏதோ தொடர்பு அப்படிலாம் கிடையாது. நான் தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், ஆஃப்டர் த பெட்ராதல், நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு கூட சரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகக்கூடாது பைக்கில் நான் சொல்லி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றா எங்கேயும் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? அவங்க 2 பேரும் எங்கேயும் பார்த்துருக்கூடாது. திருமணம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா பைக்கில் போகக்கூடாது, சாட்சியை நீ காத்துக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம். யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள் பார்ப்போம். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அப்படியெல்லாம் யாரும் பார்த்துருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நான் ஃபோனில் கூட ஈவன் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு கூட அதிகமாக ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிறைய பேசிட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போகுது. அதுக்கு பிறகு என்கிட்ட அவர் பேசவே மாட்டார். பிரதர், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசியிருந்தார். இப்போ என்கிட்ட சரியா? ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி வச்சிருந்த கண்டிஷன்ஸ். ஸ்தோத்திரம். நன்றி. கட்டாயம் கீழ்ப்படிவான்னு சொல்லி நான் நம்பி நான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் அவங்கள ஒன்றா பைக்கில் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பெண்ணும் அந்த மாதிரி பிள்ளை இல்லை, ஜெயக்குமாரும் அந்த மாதிரி பையன் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒருவேளை விருப்பமே இருந்தால் கூட நம்மளாக போய் உடனே சேர்ந்து ஒன்றா சுற்றுறது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. விருப்பம் இருந்தால் கூட பெரியவங்ககிட்ட போய் சொல்லி முறைப்படி அதை பண்ணி அப்படி தான் நம்ம பண்ணணுமே தவிர, விருப்பப்பட்டுட்டோன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி யாருன்னா எதனா சொல்லட்டோன்றதால அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி ஒன்றா சுற்றுறது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ எம் வெரி சாரி. நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஸோ ஆகவே நான் தூக்கி வச்சு யாரையும் பேசலை. நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் நல்ல பிள்ளைங்களுக்கு கர்த்தர் திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாரு. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு.
ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கடவுள் கூட விருப்பங்களை உண்டாக்குவார். என்னை பொறுத்த மட்டும் விரும்பவே கூடாதுன்னு நான் சொல்லலை. விருப்பத்தை நீங்கள் உடனே டைரெக்டாக அவங்கக்கிட்ட போய் சொல்லி உடனே நீங்கள் 2 பேர் கனெக்ட் ஆகி நீங்கள் 2 பேர் ஒன்றா சுற்றுறது இது சரியானதில்லை. அதை சரியான முதல்ல ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணும், இது தேவ சித்தமானு. 2வது பெற்றவங்கிட்ட பேசணும். எல்லாத்துக்கும் மேலே 3வது பாஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கையும் நீங்கள் கனம் பண்ணணும், மதிக்கணும். அப்படி சொல்லும்போது அந்த திருமணத்தை முன்ன நின்று நாங்கள் அழகாக நடத்தி கொடுக்க உதவி செய்கிறோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேவன் உங்களோட இருப்பதாக. சாட்சி மட்டும் ஒரே ஒரு சாட்சி கேட்க. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக என் கணவருக்காக நான் சாட்சி சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பார் பாஸ்டர், என் கணவருக்கு வந்து காலில் டியூட்டி செய்யும் போது பேரிகார்டு விழுந்துட்டு காலில் லைட்டாக ஏர் கிராக் தான் விழுந்துருச்சு. அதனால் 20 days வந்து மாவு கட்டு போடணும்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தர் வந்து பெரிய அந்த பேரிகார்டு வந்து ரொம்ப வெயிட், ஃபுல்லு இரும்புங்க. அது அந்த இரும்பு இப்போ வந்து கால் மேலே விழுந்து அவருக்கு வந்து கால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் வந்து கிருபையாக ஒரு துளி ரத்தம் கூட அவருக்கு சிந்தாமல் கடவுள் வந்து காப்பாற்றி அந்த சின்ன அடியிலேயே காப்பாற்றினார். முந்தநேற்று போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த மாவு கட்டு பிரிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கிறாரு. ஏர் வாக்கர் ஷூ கொடுத்துருக்குறாங்க, அதை போட்டு நல்லா நடக்கிறாரு. வலி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாதாரணமாக நடக்கும்போது கொஞ்சம் வலி இருக்குதுன்னு சொன்னார். போக போக அது வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கிருபையாக அவருக்கு வந்து வழி நடத்தினார். நாங்கள் தனுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே நம்ம சர்ச்சுக்கு வர கேத்ரின் டாக்டர் இருந்தாங்க. அவங்க உடனே போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே எங்களுக்கு உடனே எல்லாமே பார்த்து எல்லாமே இது பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணுறேன். முதலாவது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் அவருக்காக ஜெபிச்ச சபையார் எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறமா என் பையனை பற்றி சொல்லணும். மகன் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறான், எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு எப்படி அந்த நர்சிங் பிஎஸ்சி கிடச்சிது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டான் என் மகன் வந்து. சரி, அதை பற்றி நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று எனக்குள்ளே ஒரு வாஞ்சை. ஆனால் நைட்டு 2 மணிலேருந்து எனக்கு ஒரே போராட்டம். என்னால் என்ன சாட்சி சொல்கிறது, எப்படி சொல்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துச்சு. என்னால் தூங்கவே முடியல, என்னன்னே தெரியல. சரி, இப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லனா, இல்லை நம்ம தான் நேரில் போய் சொல்லணும். ஏற்கனவே நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம் சாட்சி சொல்லி இந்த தடவை நம்மளே நேரில் போகணும் அப்படின்னு. சரி, என்னன்னு சொல்கிறது நம்ம சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு போராட்டம். அப்போது காலையில் எனக்கு 7 மணிக்கு ஒரு பாட்டு எனக்கு மைண்டில் ஓடினே இருந்துச்சு. தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எளிதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மகனோட வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த பாதை வந்து அவன் கடந்து வந்த பாதை எல்லாமே கஷ்டம்தான், கடினம்தான். அதுலேயும் மீறி எல்லாத்துலேயும் கடவுள் வந்து அவனுக்கு துணையாக இருக்கிறாரு. இப்போவும் இருந்துட்டு தான் வராரு. என் மகன் வந்து ஃபஸ்ட் இயரில் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, அந்த பாதை கடினம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து பாஸ் பண்ணிட்டான். அப்போயே நான் சாட்சி சொல்லலாம் நர்மதா சிஸ்டர்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா 2மே முடிச்சிட்டு பிறகு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். தம்பி 2nd செமஸ்டரும் அவர் பாஸ் பண்ணிவிடுவார், அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு அன்றைக்கி அவங்க ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. எனக்கு வந்து ஒரு அந்த எக்ஸாம் டைமில் வந்து அவனுக்கு ஒரு பாடு வந்துச்சு. அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லாமல் சரி வெறும் போயிட்டு நம்ம எப்படி இப்போ பிஎஸ்சி நர்சிங் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்றது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு யோசனை போயிட்டே இருக்குது. என்ன டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன், ஆனால் நான் அதை எடுத்து பார்க்கல, எனக்கு ஞாபகமாக வரல. அப்புறம் தான் எனக்கு காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டு மைண்டில் வரும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மகன் அவன் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு 10 daysக்கு முன்னாடி அவனுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுங்க. பாஸ்டர் வந்து 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டிருந்தார். அப்போ வந்து காலையில் காலேஜுக்கு போகும்போது, அம்மா எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஃபோன் பண்ணி. அப்போ நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, த்ரோட் பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர் அன்றைக்கி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டா ஈவினிங் வந்து ஃபோன் பண்ணுறான், அம்மா என்னால் ஒன்றும் முடியல, 7 மணிக்கெல்லாம் குளிர் எடுத்துக்கிச்சு, குளிர் ஜுரம் வந்துட்டுக்குதுங்க.
குளிர் ஜுரம் வந்துச்சுமா எனக்கு, என்னால் ஒன்றும் முடியலன்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னதை அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீ வீட்டுக்கு வரியாப்பான்னு. எப்பயுமே உடனே அங்கே போக மாட்டான்மா, இருக்கட்டும் நான் அப்புறமா போகிறேன், இல்லை நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அன்றைக்கி சொன்னதுமே உடனே அவனுக்கு மகனால் ஒன்றுமே முடியல அவனுக்கு, அதனால் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆள் வச்சு கூட்டின்னு போயிட்டு கார் வச்சு கூட்டின்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. போயிட்டு 2 days கழித்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 10 daysக்கு முன்னாடி இவன் இப்படி ஒரு பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுங்க. அப்போ ஜெபிச்சோம், பாஸ்டருக்கு ஜெபிச்சார், எல்லாருமே பீட்டர் பாஸ்டர், ஜெயக்குமார் பாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாருமே சபையார் எல்லாருமே ஜெபிச்சிங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அந்த டைஃபாய்டு ஃபீவர்லேயும் மகன் அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிட்ட நெருங்கி வருது. அப்போ வீட்டில் இருக்கிறான். அப்போ ஜெபம், அம்மா நான் போகிறேம்மா 4 daysல போகிறேன் அப்படி சொல்கிறான். இல்லைப்பா போயிட்டினாக்கா திரும்ப மறுக்கழிச்சுனாக்கா திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப சிவியராக ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராக்டிக்கல் டேட்டை அவங்க தள்ளி வச்சுட்டாங்க எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் அவனே போயிட்டாங்க, நான் போகும்போது நான் ட்ரெயினில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு கார் வச்சு அவனை கூட்டின்னு வந்துட்டோம். இங்கே 10 days லீவு கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ நாள்னா லீவு கொடுத்துட்றேன், கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகன் நல்லா கிளியர் ஆகிட்டான். கிளியர் ஆகிட்ட பிறகு நானே போயிடுறேம்மா, ட்ரெயினில் போயிடுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டோம். அதுதாங்க அந்த பாடு தான் நைட்டெல்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணுச்சு. இந்த ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். மகன் அந்த டைஃபாய்டு ஃபீவர்லேயும் அந்த 2nd semester எழுதி பாஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் இயரில் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் பாஸ் பண்ண கர்த்தருக்கு கொடான நன்றி. ஜெபிச்ச சபையார் எல்லாருக்கும் பாஸ்டருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம குழந்தை அனு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு காலில் கொஞ்சம் ஒரு காயம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த பிள்ளையை குணமாக்கணும்னு நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே அனுவை கர்த்தர் குணமாக்குவீராக, அப்படி வல்லமை இறங்கி வரட்டும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம் இயேசுவின் நாமத்தினாலே. அது நாளைக்கு டெஸ்ட் ரிசல்ட் வருது, நாளைக்கு டெஸ்ட் ரிசல்ட் நார்மல்னு வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ரபாலான் டலபா ஷேகபா ரோகேனா லண்டலோ தி ஹல்பரோசியாந்தரசியா. கத்த நீங்கள் பேசுங்க, பிள்ளையை குணமாக்குங்க சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கைகளை தட்டி சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். நம்ம எல்லாம் வார்த்தைக்காகவும் காணிக்கைக்காகவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காணிக்கை ஆசீர்வதி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உள்ள டைரி காணிக்கை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி டைரி மட்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்தபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கேற்ற பலனை அவர்கள் வாழ்க்கையில் காண உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். 10:30 ஷார்ப்பாக நான் முடிச்சிடுவேன், வெயில் அதிகமாக இருக்கிறது, ஸ்தோத்திரம். அதனால் நம்ம 10:30 ஆராதனை முடிச்சிட போகிறோம். வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். கைகளை தட்டி சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். போதும் சிஸ்டர், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இன்னமும் எதுவும் முடியவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னமும் எதுவும் முடியவில்லை. நான் காலையில் ஆராதனையில் ஒரு விஷயத்தை சொன்னேன். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை பால் எறிகிறவன் பிசாசா இருக்கலாம், உங்களை அவுட் ஆக்கணுன்ற நோக்கத்தில் தான் அவன் பால் எறிகிறான். நீங்கள் 6 அடிக்கணுன்ற நோக்கம் இல்லை அவனுக்கு. உங்களை என்ன கவனிங்க, அவுட் ஆக்கணுன்ற நோக்கம் தான், உங்கள் ஸ்டம்பை காலி பண்ணணுன்றது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அன்பர்களே, அவன் எறிவது வேண்டுமானால் நீங்கள் அவுட் ஆகணுன்றதா இருக்கலாம். காலையில் சொன்ன மாதிரி அம்பையர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எப்பெல்லாம் நீங்கள் அவுட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் அந்த அவுட்டை ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் மட்டும் இல்லை, பரலோக சட்டமே ஏற்றுக்கிறது இல்லை. கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது என்னங்க
நம்ம ஊரில் சொல்லுவோம் பாருங்க, இது என்ன சொல்லுவாங்க, ஐமூஞ்ச ஆட்டம்னுவாங்க நம்ம ஊரில். இது என்னங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயிக்கிறது தான் பரலோக சித்தம். இந்த பூமியில் நீங்கள் பிறக்கிற பொழுதே வெற்றியாளர்களாகத்தான் பிறந்தீர்கள். அன்பர்களே, என்னை கவனிங்கள். உங்கள் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே நீங்க மட்டும் பிரவேசிக்கல, உங்களோடு சேர்ந்து கோடிக்கணக்கான பேர் பிரவேசித்திருக்கிறாங்க. ஆனா யாருமே அந்த கர்ப்ப பைக்குள்ள நுழையல. நீங்க மட்டும்தான் ஜெயிச்சு உள்ள போயிருக்கிறீங்க. உங்க சகோதரர்கள் கோடிக்கணக்கான பேர், சகோதரிகள் கோடிக்கணக்கான பேர் கர்ப்ப பைக்குள்ள, தாயின் கர்ப்ப பைக்குள்ள நுழையணும்னு முயற்சித்தாங்க. அவங்க எல்லாம் தோற்று போயிட்டாங்க. ஆனா நீங்க தான் கடைசி வரைக்கும் ஓடி ஜெயிச்சிங்க. அது மட்டும் இல்ல, உள்ள கர்ப்பத்தில் இருக்கும் போது வளர்ச்சி பெரிய பிரச்சனை, அங்கிருந்து வெளியே வந்தீங்க, அது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, எவ்வளோ பிரச்சனை, எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க ஜெயம் பெற்றவர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆட்டம் இன்னமும் முடிவடையல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடிவடையாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சந்திக்கிற போராட்டம், பிரச்சனை எல்லாம் என்ன கவனிங்க, முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருக்கலாம், வாழ்க்கை முடிஞ்சிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை, இதுக்கு மேலே தான் ஆரம்பமே இருக்கிறது. யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. என்ன யோசித்து பாருங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சொப்பனக்காரனுடைய சொப்பனம் இதோடு முடிந்தது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அன்பர்களே கவனிங்கள், சொப்பனக்காரனுடைய சொப்பனம் முடியல. அங்கிருந்தா ஒரு புதிய ஆரம்பம். அங்கிருந்தா எகிப்துக்கு அவன் போகிறான். அவனுடைய தரிசனம் நிறைவேறுகிற முதல் கவனிங்கள் அடியை அவன் குழியிலிருந்து ஆரம்பிக்கிறான். நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்க குழியில தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், நீங்க தூக்கி எறியப்படலாம். ஒருவேளை வேலையிலிருந்து தூக்கி எறியப்படலாம், ஒருவேளை உங்க பெற்றோர் உங்களை தூக்கி எறியலாம், உறவுகள் உங்களை தூக்கி எறியலாம். என்ன கவனிங்க, கணவன் தூக்கி எறியலாம், மனைவி தூக்கி எறியலாம். என்ன கவனிங்க, உங்ககிட்ட பென்ஷன் இல்லாததுனால பெண்ணோ சன்னோ உங்களை தூக்கி எறியலாம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்க கவனிங்க, உங்களை உலகம் தூக்கி எறியலாம். ஆனா தூக்கி எறியப்பட்ட குழி எதுவா இருந்தாலும் அங்கிருந்து ஒரு புதிய ஆரம்பம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில உண்டாகிறது என்கிற ப்ராஃபட்டிக்கல் வேர்டை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமீன் கையை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எதுவும் இன்னும் முடியல, என் ஆட்டம் இன்னும் முடியல, நான் ஜெயிக்கிற வரைக்கும் என் ஆட்டம் முடியாதுன்னு சொல்லுங்க பாப்போம், வாய் திறந்து. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்க ஆட்டம் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் அரியூரை சேர்ந்தவர், நம்ம சபையை சேர்ந்தவர்ல, வேற சபையை சேர்ந்தவர். அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டை கட்ட போகிறோம், அதற்கு நாங்கள் அஸ்திபாரம் போடணும், நீங்கள் வர முடியுமா? நீங்கள் தான் வந்து முதல் செங்கல் எடுத்து வைக்கணும்னார். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நம்ம சபையாரை தவிர மற்றவங்க எல்லாருமே எல்லா விஷயம் என்னை கூப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம சபையார் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட எனக்கு சொல்கிறது கிடையாது. நம்ம சபையார் தான் மற்ற எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலரை சொல்கிறேன் நான். திருமணத்துக்கோ எதுக்கும் நம்மளை முக்கியப்படுத்துறது இல்லை. ஆனால் வெளியே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கனம் பண்ணுறாங்க. தீர்க்கதரிசி எவனும் தன் சொந்த ஊரிலே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம முக்கியப்படுத்தப்பட மாட்டோம், நம்ம ஏரியாவில் இருக்கிறதுனால. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆனால் வெளியே இருக்கிறவங்க நம்மளை கடன் பண்ணுறாங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, முதல் செங்கலை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும்னு. நம்ம ஆளுங்க பாதி கட்டின பிறகு தான் நமக்கு மெசேஜே வரும், வீடு கட்டுனுக்கிறாரான்னு. நான் உங்களை சொல்ல, நீங்களாம் நல்ல ஜனங்க, ஸ்தோத்திரம். அப்புறம் நம்ம என்னப்பா வீடு கட்டுறேன் ஒரு வார்த்தை சொல்லேன்னா, இல்லை கட்டி முடித்த பிறகு சொல்லான் இருக்கிறேன். கட்டி முடித்த பிறகு கூட நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க, யார் யாருக்கோ சொல்லுவாங்க, யார் யாரோ வந்து திறக்கணும்னு விரும்புவாங்க. ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபிக்கிற நம்ம தலை போதகர் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பிரபலமானவங்க, நான் சிலரை பார்த்துருக்குறேன், அப்படி கொஞ்சம் பிரபலமான ஆள் வந்து திறக்கணும் நம்ம வீட்டை நினைப்பாங்க. இந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கும்போது கூட அன்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயந்தான் யோசித்தேன், பிரபலமானவங்களை கூட என்னால் முடியும். நான் அதெல்லாம் யோசிக்கல. என்னை பொறுத்த மட்டும் நம்மளை வளர்த்தவங்க, நம்மளை ஆசீர்வதித்தவங்க, நமக்காக ஜெபம் பண்ணவங்க, அவங்க பேரை போடணுன்னு அவங்க பேரை போட்டு வச்சுருக்கிறேன் திருமணத்தில். ஒரு அல்லேலூயா. பிரபலமானவங்களை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியும், அதெல்லாம் முக்கியம். நம்மளை ஆசீர்வதிச்சவங்க யார்? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நன்றி இல்லாத இருதயம் மட்டும்தான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நன்றியுள்ள இருதயம். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆலையிலையா சொல்ல மாட்டீங்களா? 1000 தீர்க்கதரிசனம் நம்ம சொல்லுவோம், நீ வீட்டை கட்டுவாயின்னு, அதெல்லாம் மறந்துடுவாங்க.
ஒருத்தர் டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், சகோதரியை நீ வீட்டை கட்டுவான். அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார், எங்கள் பொதுவாக சொல்லுவார். அதை பிடிச்சின்னு அவர் சொல்லி தான் நான் கட்டினேன்னு சொல்லுவாங்க. சில பேரை நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. கர்த்தர் இவங்களுக்கு சொல்லுவார், அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் யாரோ சொல்கிறத பிடிச்சிக்கின்னு அவர் சொன்னார் என்னுவாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்கிறேன், என்னை கவனிங்க. எதுக்காக இது சொன்னேன்? அவர் என்னை கூப்பிட்டாரு அரியூரில், நீங்கள் முதல் செங்கல் எடுத்து வைக்கணுன்னாரு. நான் போன முதல் செங்கலை நான் தான் எடுத்து வச்சேன். அவர் நம்ம சபையை சேர்ந்தவர் இல்லை. நான் யோசிக்கிறேன், என்னையா அவர் கூப்பிட்டாரு என்ன. அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணி சொன்னீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் அதை சாத்தியமாக்கி இருக்கிறார். இப்போ நாங்கள் வீட்டை கட்டுறோம். யாரை கூப்பிடணுன்ன போது எனக்கு சில பேரெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சில பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஜெபம் பண்ணி ப்ராஃபஸி சொன்னவர் மனோவா பாஸ்டர், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் உங்களை கூப்பிட்றேன் பாஸ்ன்னு கூப்பிட்டு நல்ல ஒரு காணிக்கெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்பர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை உறுதியாக பிடிங்க. அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன கவனிங்க, நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் ஆட்ட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் ஆட்ட முடியாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானிய கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். 2ஆம் வசனம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆளர். இங்க நீங்க பாருங்க, யார் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்? இயேசு சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நமக்கு வியாதி வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், கடவுள் ஏன் என்னை கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். பல நேரங்களில் வியாதி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரோன்னு நினைக்கிறோம். யூதர்களை பொறுத்த மட்டிலும் வியாதி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவங்க பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை நாகா என்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி வா ஒரு அடி அவனை அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வா ஒரு அடி, முன்னாடி போப்பா அவனை ஒரு அடி அடிப்பா அப்படின்னு அர்த்தம் வியாதின்னா. இப்போ ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் முன்னாடி வந்து அவரை ஓங்கி அடிக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் இயேசு நமக்காக அடி வாங்கினார். பிலாத்துவினுடைய அரண்மனையில் அவர் நமக்காக முதுகில் ஏன் சாட்டையில் அடி வாங்கினார்னா, நம்முடைய வியாதிகளை சுமந்து கொள்ளும்படியாக அவர் அடி வாங்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். முதல்ல என்ன செய்வாங்கன்னா, முதுகில் தடியை வச்சு அடிப்பாங்க. நல்லா பச்சை கொம்பு இருக்குது இல்லையா, தடினா இப்போ பெரிய உருளை இல்லை, ஒரு மெலிசான ஒரு குச்சி வச்சு நல்லா ஓங்கி ஓங்கி அந்த முதுகில் முதல்ல அடிப்பாங்க. அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சதை வந்து லூஸ் ஆகும். அடி வாங்கி லூஸ் ஆகும். லூஸ் ஆன பிறகு கேட்டனோ 9 என்கிற கேட்டனோ 9 அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 பூனையினுடைய வால், அந்த வாலை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு சாட்டை செய்வாங்க. அந்த சாட்டையினுடைய முனையில் இரும்பு, பிறகு இந்த எலும்பு துண்டுகள்லாம் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த சாட்டையில் ஓங்கி அடிப்பாங்க. அந்த 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 இரும்பு துண்டுகள் போய் என்ன செய்யணும்னா, முதுகில் அப்படியே பதிஞ்சிரும். குட் ஃப்ரைடேயில் நம்ம தியானிப்போம், முதுகில் பதிஞ்சிரும். திருப்பி எடுத்தாங்கன்னா வெறும் அந்த இரும்பு துண்டு மட்டும் வராது, சதையை அப்படியே பேத்துன்னு வெளியே வரும். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய முதுகில் எண்ணலான்னு வசனம் சொல்லுது. அப்படி எலும்புகளை எண்ணலாம். எந்த எலும்பு தெரியுமா? முதுகு எலும்புல எண்ணலாமா. ஏன்னா எல்லாமே அப்படியே தனித்தனியாக கிழிச்சு எடுத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய முதுகில் அவர் தன்னுடைய முதுகு முழுசையும் நமக்காக பிற்க கொடுத்தார். காரணம் என்ன? நாம் சுகமடைவதற்காக, அப்படியே தழும்புகளால் சுகமாவதற்காக. அப்போ ஒரு அடிக்கிறதுக்கு பேர் என்ன? யூதரை பொறுத்த மட்டும் ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான்னா, கடவுள் அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அடிக்கிறாருன்னு அர்த்தம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதருடைய ஐடியாலஜி என்னன்னா, நீ வியாதினா கடவுள் ஒன்று அடிக்கிறான்னு அர்த்தம். ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசு அவனை நேசிக்கிறார் என்று. நீங்கள் வியாதியாக இருக்கிறது, அம்மா நீங்கள் வியாதியாக இருக்கிறதுனால கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, கடவுள் என்ன அடிக்கிறாரு, கடவுள் வந்து என் மேலே ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் வியாதியாக இருக்கும் பொழுது அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்போ ஏங்க இந்த வியாதி வரணும் அப்படின்னா, அந்த வியாதி அன்பர்களை உங்களை துன்புறுத்துறதுக்காக இல்லை, அந்த வியாதி தேவனை மகிமைப்படுத்த போறதுக்காக.
ஏன்னா நீங்க பெரிய சாட்சியா வர போறீங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீங்க சொல்ற சாட்சி வியாதியில படுத்து கிடக்கிற அநேகரை உயிர்ப்பிக்க போகிறது. நீங்க சொல்ற சாட்சிகள் அநேகருடைய வாழ்க்கையை தலைகளா மாற்ற போகிறது. உங்க சாட்சியால நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை அடைய போகிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யணுன்றதுக்காக சில நேரங்களில் வியாதியை கர்த்தர் கொடுக்கவில்லை, வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார். இங்க வேதம் சொல்லுது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். எனக்கு ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கடன்ல இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நினைச்ச வேலை கிடைக்காமல் இருக்கலாம். நான் சொல்றேன், அதனால கர்த்தர் உங்க மேல கோபமா இருக்கிற அர்த்தம் இல்லை. இன்னமும் அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் அவங்களை நேசிக்கிறான்றது மட்டும் இல்ல, இவங்களும் கர்த்தரை நேசித்தவங்க தான். 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிராளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே என்று வாசிக்கிறோம். லூக்காவில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மரியாள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல வீட்டில் வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி அவருடைய தலை மேல ஊற்றி அவருடைய பாதங்களை ஊற்றி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை என்ன செய்வா, துடைத்தாள் என்று பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளைக்கல் பரணி, சத்தமா சொல்லுங்க, வெள்ளைக்கல் பரணி. இது ராஜாக்களுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வாசனை திரவியம் என்கிறார்கள் யூத வல்லுநர்கள். எப்படி சொல்றேன் பாருங்க, சாதாரண மனுஷன் இந்த வெள்ளைக்கல் பரணியை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவான்னா, என்ன பாருங்க, ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன டிராப் அவன் எடுத்துக்குவான். இந்த சின்ன டிராப் எடுத்து சும்மா அந்த ஷர்ட்ல அந்த முனையில், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரிஜினலாக இருக்கிறதான சில பர்ஃப்யூம்லாம் நீங்கள் நிறைய போட முடியாது. கரெக்டா? நிறைய போட முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, துபாயில் அத்தர்னு ஒரு வாசனை திரவியம் இருக்கிறது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் லோக்கலில் வாங்கக்கூடாது, 30 ரூபா கொடுத்து. அதுக்கு பேரும் அத்தர் தான், சரிங்களா? ஸ்தோத்திரம். அதுக்கு அதை போட்டிங்கன்னா பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது. இருக்கிறீங்களா? ஆமே. அப்போ அந்த அத்தர் நான் சொல்கிறது, துபாய்க்கு போகணும் நீங்கள் அத்தர் வாங்குறதுக்கு. அந்த ஒரு அத்தர் ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும் குவான்டிட்டி. ஆனால் அது பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கூட விற்பனை ஆகும். நீங்கள் அந்த அத்தரை வாங்கிட்டு சும்மா ட்ராப் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஷர்ட்டில் சும்மா ஒரு முனையில் போட்டிங்கன்னா போதும், ட்ராப் தான். அந்த ட்ராப்பே ஒரு சில மாதங்களுக்கு பேசும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? இப்போ அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட தைலம் இது, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட தைலம். அந்த தைலத்தை இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பரிமள தைலத்தை, என்ன கவனிங்க, என்ன தைலம், சத்தமா சொல்லுங்க, பரிமள தைலத்தை என்ன பண்ணாங்க, பூசினாள். இது கவனிக்கிறீங்களா? இது என்ன தைலம்னா பரிமள தைலம். சத்தமா சொல்லுங்க, இது பரிமள தைலம் இல்ல, இது பரிமள தைலம். ஆமென். இந்த தைலத்தை என்ன பண்ணாங்க, அவங்க உடைச்சாங்கன்னு வாசிக்கிறோம். உங்களுக்கு சொல்லட்டுங்களா, யார் தெரியுமா உடைச்சி பயன்படுத்துவாங்க? சாதாரண மக்கள் இல்ல. யாருக்கு தெரியுமா உடைச்சி ஊத்துவாங்க? சாதாரண ஆட்களுக்கு இல்ல, ராஜாக்களுக்கு மட்டும்தான் உடைச்சி ஊத்துவாங்க. இவன் என்ன பண்ணா தெரியுங்களா, என்ன கவனிங்க, அந்த பர்ஃப்யூம் விலையேற பெற்றதா இருந்தாலும் அதை உடைச்சி ஊத்துனதுக்கு காரணம் என்னன்னா, நான் உம்மை ராஜாவா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றான். அது மட்டுமல்ல, இது ஒரு ப்ராஃபட்டிக்கான ஒரு சீன். இது என்ன ப்ராஃபட்டிக் சீன் இது? எப்படி அந்த பரிமள தைலத்தின் அந்த அன்பர்களே, அந்த பாட்டில் உள்ள முழுக்க வாசனை இருந்துச்சு. அதுல தலை மேல ஒருத்தர் அடிச்சாங்க, தலை மேல அடிச்சதை உடைச்சாங்க. உடைச்சாலும் உடைச்சவங்களுக்கு அது துர்நாற்றம் வீசல, வாசனை வீசிச்சு. அந்த வீடு முழுவதும் நிரம்பினது என்று வாசிக்கிறோமே. இது எதனுடைய ப்ராஃபட்டிக் விஷயம், இல்லஸ்ட்ரேஷன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிமள தைலம் இயேசுவின் நீர்தான். ஆகவே இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அவருடைய நாமம் வாசனையுள்ள நாமம். அவங்க சொன்னாங்க, நீ தான் இந்த பரிமள தைலம், சிலுவையிலே நீர் எங்களுக்காக உடைக்கப்படுவீர். அப்படி உடைக்கப்பட்டீரானால் உம்மை உடைக்கிறவர்களுக்கு நீர் துர்நாற்றம் வீச மாட்டீர், உம்மை உடைக்கிறவர்களுக்கு நீர் வாசனையாயிருப்பீர், உம்மை உடைக்கிறவர்களுக்கு நீர் வாசனையாயிருப்பீர். வசனம் சொல்லுகிறது, அந்த தைலம் உடைந்த பிறகு வீடு முழுவதும் நிரம்பிற்று என்று சொல்லி. அந்த வீடு வேறு எதுவும் அல்ல, அந்த வீடு இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு அடையாளம். இயேசு சிலுவையிலே உடைக்கப்பட்ட பொழுது அவரால் உண்டான நன்மையும் ஆசீர்வாதமும் உலகம் முழுவதும் புறப்பட்டு வந்தது. ஒரு சிலர் நல்லா துர்கா மாதிரி எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். ஒரு சிலர் நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டு கொடுங்க கர்த்தருக்கு. ஹோலி கோஸ்ட்
ராபாரா சந்தலா பரியாந்தலசியா. ஆகவே நான் சொல்லுகிறேன், பரிமள தைலத்தை அன்பர்களே அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் ஊற்றினாள். என்ன சொல்றார்? நீர் என்னுடைய ராஜாவாய் இருக்கு என்று சொல்லி சொல்லுகிறாள். என்ன நடக்கிறது? 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரியோடு, ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். என்ன நடக்குது பாருங்க. இங்க நான் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போறாங்க. பல நேரங்களில் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, பிரச்சனையை வந்து நம்ம மனுஷர்கிட்ட கொண்டு போறோம், பிரச்சனையை வந்து வக்கீல்கிட்ட கொண்டு போறோம், பிரச்சனையை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுவங்க? பிரச்சனையை நம்ம போலீஸ் கிட்ட கொண்டு போறோம். பிரச்சனையை பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே எங்க கொண்டு போறோம் அப்படின்னா, தேவனற்ற நம்ம ஊர்ல நாட்டாம இருந்தாருன்னா அவர்கிட்ட கொண்டு போறோம், பஞ்சாயத்து தலைவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொண்டு போறோம், இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட கொண்டு போறோம். நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை மனிதர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனா உங்க பிரச்சனையை இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுங்க, உங்க பிரச்சனையை அவர் தீர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க? ப்ராப்ளத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போனாங்க. நீ சிநேகிக்கிறவன் என்னவா இருக்கிறான் சொல்லுங்கள், வியாதியா இருக்கிறான்னு சொல்ல சொன்னார்கள். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டாங்களா? நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? நீர் வாரும் என்று சொன்னாங்களா? இல்ல. அவருக்கு ஆள் அனுப்பினாங்க. அவருக்கு ஆள் என்ன ஆள் அனுப்புறாங்க? வியாதியா இருக்கிறான்னு சொல்வதற்கு ஆள் அனுப்புனாங்க. அன்பர்களே, மெசேஜ் மட்டும் தான் அவர் கொடுக்குறாங்க. அவன் வியாதியா இருக்கான். ஏன் அவர் வர்றதுக்கு ஏன் அவங்க விரும்பல அப்படின்னா, அவங்க விரும்பல இல்ல, அவங்க விரும்புறாங்க அவர் வர்றதுக்கு. ஆனா அந்த நாள்ல ஏசாமி பிடிச்சு கொல்லணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சில பேர் அடிக்கடி பெத்தானியாவுக்கு வந்து லாசரு வீட்டை வந்து விசாரிக்கிறாங்க, ஏசாமி வந்து இருக்கிறாரான்னு. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஒருத்தன் குற்றம் செஞ்ச பிறகு நம்ம வீட்டில் வந்து இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டான்னா போலீஸ்காரர் என்ன செய்வாங்க? அடிக்கடிக்கு சொல்லுங்க, அவன் இருக்கிறானான்னு கேட்குறாங்களா இல்லையா? ஏசாமியை கூட அப்படித்தான் அடிக்கடி வந்து இருக்கிறாரான்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இவங்களுக்கு தெரியுது, இவர் வந்தார்னா அவரை கொன்னுடுவார்னு. இவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அவர் வந்தார்னா இவரை கொன்னுடுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. உண்மை அது இல்ல, அவர் வந்தார்னா இவனை எழுப்ப போறாரு. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். உன்னை சொல்லட்டு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இயேசு அழைச்சாங்க. இயேசு எப்படி அழைக்கிறாங்கன்னா, வியாதியா இருக்கிறான்ற மெசேஜை மட்டும் சொன்னாங்க. ஒருவேளை அவங்க இப்படி விசுவாசத்திற்கு கூட அவர் அங்கிருந்தே ஒரு வார்த்தையை சொல்லி அவன் சொஸ்தமாகட்டும்னு சொன்னார்னா, வேலைக்காரன் சொஸ்தமானது போல இவனும் சொஸ்தமாவான் அவங்க நம்பி இருக்கக்கூடும். ஆனா அவர் சொல்லல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் அன்பர்களே, நம்முடைய தேவன் பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி பதில் கொடுக்கிறவர். புரியும்படி சொல்றேன். எலியா பசியா இருந்த பொழுது அவனை போஷிக்கிறதுக்கு கர்த்தரே தான் அனுப்பினாரு, காகங்களை அனுப்பினாரு. ஆனா அதே எலியா சோர்ந்து போன பொழுது பசியா இருக்கிறான், அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தூதன் அனுப்புறாரு. நல்ல கவனிங்க. முதல்ல எலியா நல்ல பலனோடு இருக்கிறான், வைராக்கியமா இருக்கிறான், சோர்வுலாம் இல்ல, நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசத்தோடு இருக்கிறான். அப்ப அவன் பசியா இருக்கிற பொழுது காகத்தை அனுப்பினார். இப்ப காகம் அப்பத்தை கொடுத்தா போதும். ஆனா இப்ப எலியா சோர்ந்து போன பொழுது எலியாவுக்கு காகத்தை அனுப்பல, தூதன் அனுப்பினார். நான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற பொழுது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது, உங்க தேவைகளை சந்திக்கிறதுக்கு காகங்களை கர்த்தர் அனுப்புவாரு. ஆனா வாழ்க்கையில நீங்க ரொம்ப சோர்ந்து போகிற பொழுது, ரொம்ப பலவீனப்படுகிற பொழுது, அவர் காகங்களை அனுப்ப மாட்டார். அவரே வந்து உங்களை போஷிப்பார், அவரே வந்து உங்களை தூக்குவார், அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். சரி, வேற சொல்லுகிறது சொல்லிட்டாங்க மெசேஜ். நடந்தது என்னன்னா, என்ன பாருங்க, நடந்தது என்னன்னா, ஏசாமி வரவே இல்லை. நீங்க யோசித்து பாருங்க, ஏசாமி வரல. வர்றவங்க போறவங்க எல்லாம் பெத்தானியாவில் லாசரு வீட்டில் வந்து கேட்குறாங்க, ஏசாமி வரலையா அப்படின்னு. ஏசாமி வரல நண்பர்களே, ஏசாமி வரல. அவன் வியாதி அதிகமாகிறது. பிறகு அவன் வியாதி அதிகமாக என்ன ஆச்சு சொல்லுங்க? அவன் மரித்து போயிட்டான். மரித்து போன பிறகு அன்பர்களே நடந்தது என்ன? நீங்க பாருங்க, அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் இன்னமும் தாமதம் பண்ணுகிறார். வாழ்க்கையில சில நேரங்களில் தாமதங்கள் நல்லதுன்னு புரிந்து கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதங்கள் நல்லது. வாழ்க்கையில சில நேரங்களில் தாமதங்கள் நல்லது. நாம நினைக்கிறோம், நாம நினைச்ச உடனே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் தாமதிக்கிறார். தாமதி காரணம் என்ன தெரியுமா? நீங்க நினைச்சது ஒரு வேலை தான்,
நீங்கள் நினச்சது ஒரு கம்பெனியில் வேலை, ஆண்டவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கே ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு தான். நான் என்னடா உற்சாகப்படுத்துகிற வார்த்தை பேசலை. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் சாத்தியம், விசுவாசிக்கிறவங்களுக்கு சாத்தியம். சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமென். நேற்று நான் உட்காந்துட்டு இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு ஓனரை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து பிரியாணி கடையில் பிளேட்டு துடைச்சவன், பிரியாணி கடையில் வந்து அந்த தட்டுங்களெல்லாம் கழுவினவன், இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தவன். பிறகு பிரியாணி வந்து சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் சண்டைக்கு வருவானுங்க, அடிப்பானுங்க, அதெல்லாம் சகிச்சுன்னு அந்த வியாபாரத்தை பண்ணேன்னு சொல்லி. அப்புறம் ஒரு சாட்சி மாதிரி சொல்கிறாரு, எனக்கு 23 சொந்த வீடு இருக்குது. எனக்கு எத்தனை வீடு? சத்தமாக சொல்லுங்களேன். 23 வீடுனா வீடு, நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்கூடாது. 23 வீடு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, பெரிய கட்டடங்களோடு எனக்கு வீடு இருக்குது. அது மட்டும் இல்லை, 100கணக்கான கார் இருக்குதான். இருக்கிறீங்களா? என்ன அல்லேலியா வருது கம்மியாக? 100கணக்கான கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூருக்கு நான் இந்த மலை இருக்குது அங்கே, என்னென்ன வாணியம்பாடில் ஏலகிரி மலை. ஏலகிரியில் எத்தனை பேர் இந்த ஏஆர் தங்க மாளிகைன்னு ஒன்று பார்த்துருக்குறீங்க? யாராவது பார்த்துருக்குறீங்களா? ஏஆர் தங்க மாளிகைன்னு ஒன்று இருக்குது ஏலகிரியில். என்ன எல்லாம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க? ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் போல் இருக்குது. தங்க கோட்டை பார்த்துட்டு கை வைத்துங்க, பார்த்தவங்க கை வைத்துங்க பார்ப்போம். சரி, ஏஆர் தங்க கோட்டை பார்த்தவங்க மட்டும் கை வைத்துங்க. எப்படி இருக்குது? அது பிரம்மாண்டமாக இருக்கும். தாஜ்மஹாலே ஒன்றும் இல்லைன்றாங்க அதுக்கு முன்னாடி, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம், தாஜ்மஹாலே ஒன்றும் இல்லைன்றாங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்றாங்க. நீங்கள் நான் சொல்லுங்களா, அங்கே பல கல்ச்சர் சம்மந்தமான வீடுகள்லாம் இருக்குது, அழகான வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஏஆர் தங்க மாளிகை ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. பாஸ்ட் இட்டுன்னு போவான்னு நினைக்காதீங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நாள். சரியா? ஆமாம், செலவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏஆர் தங்க மாளிகை ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க. சம்மர் சீசன்லாம் வருது, பார்த்துட்டு வாங்க. நான் சொல்லட்டுங்களா, பல நூறுகளை கோடிகளை செலவு பண்ணி அவர் கட்டியிருக்கிறாரு. நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு சாதாரண பிரியாணி கடையை ஆரம்பித்து இந்த அளவுக்கு அவரால் வளர முடியுது. அன்பர்களே, ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு ஆண்டவரால் உதவி செய்ய முடியும்னா அவர் நம்புகிற பிள்ளைங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியாதா? பிரச்சனை என்ன தெரியுமா? மனப்பான்மை தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? சத்தமாக சொல்லுங்கள். என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? நம்மள நிறைய பேருக்கு வளரணும்னு விருப்பமே கிடையாது. நம்மள நிறைய பேர் பெரிய ஆளாகணுன்ற விருப்பமே கிடையாது. அப்பப்போ அன்னைக்கு கெச்சிச்சா போதும், இன்னைக்கு கெச்சிச்சா போதும். ஆமாம், ஸ்தோத்திரம். வெந்ததை தின்னுமா, விதி வந்தவொன்னு போனோமான்னு நிறைய பேர் வாழ்கிறதுனால தான் நிறைய வாழ்க்கையில் முன்னேற முடியல. முதல்ல நீங்கள் விரும்பணும். ஆண்டவரே, ஒரு வீடு இல்லாதவங்க விரும்புங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே. கார் இல்லாதவங்க விரும்புங்க, கார் கொடுங்க ஆண்டவரே. விரும்புங்க, வாயை திறந்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் நினைக்காதீங்க இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் வர கொடுப்பார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், கர்த்தரால முடியும். அவர் அதை செய்ய வல்லவர். முதல்ல விரும்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விரும்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்புங்க. கர்த்தர் நல்லவர். நான் சில விருப்பங்களெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை. நான் விரும்புகிறேன், அதை நிறைவேற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஆளுக்கு பார்த்த திமிரு 3 என்ன சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், என்னது முளைச்சி 3 இலை இல்லை, 3 அடி கூட இல்லை இந்த ஆள் பேச்சை பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க. ஒரு நாள் அதில் நாங்கள் பயணிக்கும் போது போகும்போது அப்போ பார்ப்பீங்களே, நீங்களே உள்ளே உட்காந்து பயணிப்பீங்க என் கூட. ஆண்டவர் அதெல்லாம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலையே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் வரும், பாஸ்டர் மனோ ஆடி காரில் வருவேன். ஆமாம், ஆடி மாதம் ஆஃபரில் வாங்கின்னு வருவேன்னு நினைக்காதீங்க, ஆடி காரில் வருவேன். முதல்ல நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவரால் முடியும்னு நினைங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீ வருவதான் பார்த்தா தெரியுது, நாங்கள் தான் வருவோமான்னு டவுட்டாக இருக்குது. நான் சொல்லட்டுங்களா, பாஸ்டர் ஆசீர்வதிக்கிற அதே கர்த்தர் தான் என்னையும் ஆசீர்வதிக்கிறாரு. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறாருன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அடுத்தது நமக்கு தான்டா அப்பா நினச்சிக்கணும். நீங்கள் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் பாடி முழுவதும் வாசனை வீசுகிறது. சபையினுடைய ஸ்தோத்திரம், பூமிக்குரிய தலைவன் யாருன்னா பாஸ்டர் தான் தலை. அவர் மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் நினச்சிங்க, ஆசீர்வாதம் அடுத்தது யாருக்கு வரப்போகுது? பாடிக்கு வரப்போகுது. பாடினா நீங்கள் தான்.
தாடிக்கு வரப்போகுது, பாடிக்கு வரப்போகுது. நீங்கள் தான் அந்த 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 தாடியும் பாடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். முதல்ல கடல் இருக்கிற வெளியே வர விரும்புங்க. சில நேரங்களில் தாமதங்கள் ஆகலாம். ஆனால் தாமதங்களை அன்பர்களே நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உடனே பதிலளிக்காவிட்டாலும் தாமதங்களுக்கு பிறகும் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் நான் சொல்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். சகரியா எலிசபெத்து 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை மன்னிக்கணும், ஒரு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் பிள்ளை பிறக்கவே சொல்லுங்களேன் இல்லை, டைம் ஆயிடுச்சு முடிக்கணும். பிள்ளை பிறக்கவே இல்லை. பல ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க, பிள்ளை பிறக்கவே இல்லை. ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றாரு, சகரியா எலிசபெத்தை இனிமே பிள்ளையை பிறக்க மாட்டாங்க நினைக்கிற பொழுது தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான்னு சொல்லி அவனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும். நீங்க சொல்லுங்க, ஜபம் பண்ணி எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கேட்ட காலத்துலலாம் குழந்தை பிறக்கலையே. அப்படி பிறந்திருந்தா அது குழந்தை, அப்படி பிறந்திருந்தா ஒரு பிள்ளை. ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் கொடுத்தார் பாருங்க, அவன் வெறும் பிள்ளை இல்லை, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டால் நான் சொல்ல நல்லது என்று சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்க நல்லது. சத்தமா சொல்லுங்க நல்லது. முதல்ல சத்தம் பிறந்தது, பிறகு சத்தியம் பிறக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான நேரத்தில் உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களை அவர் நடத்துவார். ஆனா உங்களுக்கு அது தாமதமா தெரியும். ஆபிரகாமும் சாராலும் 25 வருஷம் காத்திருந்தாங்க. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 25 வருஷம் காத்திருந்தாங்க. அதனால என்ன தயவு செய்து கவனிங்க. 30 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணல, இன்னும் காத்திருக்கிறேன். இன்னும் ஒரு 25 வருஷம் காத்திருக்கணுமா? 55 வயசுல கல்யாணம் நடக்குமானா? இல்லை, அப்படி சொல்ல. நான் அப்படி சொல்ல. ஆபிரகாமும் சாராலும் 25 வருஷம் காத்திருந்தாங்க, கர்ப்பம் சாகர வரை காத்திருந்தாங்க. அவங்க காத்திருதல ஆண்டவர் என்ன கவனிங்க நிறைவேற்றினார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். லாசரு மரித்து, சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் கொஞ்சம் கவனிங்க. விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசு அவன் வியாதியா இருக்கிற பொழுது வந்திருந்தால், கவனிங்கள், வியாதியா இருக்கிற பொழுது வந்திருந்தால் இயேசுவை உலகம் எப்படி பார்த்திருக்கோம்? இயேசு ஒரு பரிகாரியாக பார்த்திருக்கோம். என்னவா பார்த்திருக்கோம்? இயேசு வியாதிகளை சுமந்து இருக்கிற பரிகாரி. அவன் வியாதியா இருக்கும்போது அவர் வந்திருந்தார்னா அவர் பரிகாரி. ஆனா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனாம் நாள்? 4ஆம் நாள் இயேசு வந்தார். ஏன் இயேசு 4ஆம் நாள்? அதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். யூதரை பொறுத்த மட்டும் அவங்க நம்பிக்கை என்னன்னா, முதல் 3 நாள் ஒருத்தனுடைய மரித்த ஆத்துமாக்கு பக்கத்தில் ஆவி என்ன செய்யும்? சுத்தின்னு இருக்கும். அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த 3 நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஆவி திடீர்னு தவறான நேரத்துக்கு வந்துட்டோம் வெளியே அப்படின்னு டக்குன்னு உள்ளே போய் அவன் வெளியே வந்தாலும் வரலாம். முதல் 3 நாள் நம்பிக்கையின் நாட்கள். 4ஆவது நாளுக்கு பிறகு நம்பிக்கையே கிடையாது. 4ஆவது நாளில் இனி சாத்தியமே இல்லை. இனி அவன் உயிரோடு எழும்பவே முதல் 3 நாள் ஒரு சரீரம் அழுகாது. ஆகவே தான் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர் என்ற வார்த்தையின்படி முதல் 3 நாள் சரீரம் அழுகாது. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது காரணம் அவர் அழிவை காண விட்டீர் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக. ஆனா என்ன பாருங்க, 4ஆவது நாள் ஆயிற்று. என்ன ஆயிடுச்சான்? நாருமே. சத்தமா சொல்லுங்க, 4ஆம் நாள் ஆயிற்று. மரித்து போன அந்த லாசரு 4ஆவது நாள் ஆயிற்று. நாருமே. அன்பர்களே, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே மாத்தாளும் மரியாளும் இங்கே இருக்கிறார்கள். இயேசு வந்தார், வந்து சொன்னார், கல்லறையினுடைய கல்லை புரட்டுங்கள் என்றார். அவர்கள் புரட்டினார்கள். கட்டப்பட்ட லாசரு அவன் மரித்தவனாய் வெளியே வந்தான் என்று, மன்னிக்கணும், உயிரோடு எழுந்து வெளியே வந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் நிறைவு செய்கிறேன், எனக்கு அதிக நேரம் இல்லை. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்றை சொல்லட்டுங்களா? வியாதியாக இருக்கும்போது இயேசு வந்திருந்தார்னா பரிகாரியாக வந்திருப்பார். ஆனால் இயேசு இப்போ வியாதியாக இருக்கும்போது வரல. அவன் மரித்த பிறகு வந்ததுனால் இப்பொழுது பரிகாரியாகிய இயேசு அல்ல, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிய இயேசுவை இந்த உலகம் பார்க்கிறாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? நீங்களே சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? சிஸ்டர் பின்னாடி சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? நீங்களே நடமாடுற சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போனா 4 நாள் ஆகும், பரவாயில்லையா?
அப்போனா 4வது நாளாகவும் நாரும். பரவாயில்லையா? சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சாட்சி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா நான் சொல்கிறேன், வியாதியாக இருக்கும்போது இயேசு வருவார். நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா மரித்து 4 நாள் ஆகி நாரும், அதற்கு பிறகு இயேசு வருவார். முடிவெடுத்துங்க, முடிவெடுத்துங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க வியாதியாக இருக்கும்போது இயேசு வர்றதை விட இந்த டீமுக்கு தான் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் உங்களோட கர்த்தர் பேசியிருக்கான்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்து என்னை மன்னிச்சுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். நான் இன்றைக்கி சூடு அதிகமாகுது, வெயில் அதிகமாக இருக்க காரணத்தினால் நான் முடிச்சிடுறேன். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனையால் தான் 11 மணி வரைக்கும் நான் நடத்தின்னு இருந்தேன். ஆனாலும் 11 மணி வரைக்கும் இனி வருகிற நாட்களில் வெயிலில் நம்ம இருக்க முடியாது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து வர்ஷிப்லாம் நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணுவோம். கட் ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் கொஞ்சம் டைம் கொடுப்போம். இந்த ஒரு வாரம் மட்டும் என்னை மன்னிச்சிங்க. ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னு நினச்சதில் நான் சொல்கிறேன், இன்னமும் அவர் முடியலன்னு சொல்லி லாசரை உயிரோடு எழுப்பினார். உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கலாம். அவர் சொல்கிறார், இன்னமும் முடியலை, நான் உன்னை எழுப்புவேன். மறிக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இயேசு வராமல் இருக்கலாம், ஜபத்தை கேட்காமல் இருக்கலாம், அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், மரித்தே போகலாம், இயேசு வராமல் இருக்கலாம், அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். என்ன கவனிங்க, அடக்கமே முடிஞ்சிட்டுருக்கலாம், இயேசு வராமல் இருக்கலாம், அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். என்ன பாருங்கள், 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட இருக்கலாம், நார துவங்கி இருக்கலாம். இயேசு நல்லவர். அந்த நாற்றம் எடுத்த அந்த சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நாற்றம் எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நாற்றம் எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? எதனால் நாற்றம் எடுக்குது? வெரி குட். எதனால் நாற்றம் எடுக்குது உங்களுக்கு நான் சொல்லட்டுங்களா? இந்த 4வது நாளில் சில விதமான, அது என்ன சொல்கிறது, இல்லைம்மா, ஸ்தோத்திரம், சில உள்ளுறுப்புகள், சரியா, சில உள்ளுறுப்புகள் அதுங்கெல்லாம் கெட்டு அழுகி போகிறதுனால மண்ணுக்குள் இருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிற நாள் தான் 4வது நாள். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லட்டுங்களா, இவனை நல்லா டைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க, அவ்வளோ சீக்கிரம் பூச்சும் ஸ்தோத்திரம் எது நுழைய முடியல. அது மட்டும் இல்லாமல் இவன் மேலே போடப்பட்ட வாசனை திரவியத்துக்கு உடனே பூச்சும், அதனால தான் வாசனை திரவியத்தெல்லாம் போடுவாங்க, உடனே பூச்சிக்கெல்லாம் கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக. 4வது நாள் ஆயிடுச்சு, எல்லா சரீர அவயங்களும் அழுகி போயின்னு இருக்குது உள்ள. அன்பர்களை, பூச்சி உள்ளே நுழைய முடியல, ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளே நுழைஞ்சிச்சு, அவனை உயிரோடு எழுப்பிச்சு. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனிங்க, இதெல்லாம் எந்த ஊரில் அடுக்கும் பாருங்கள் இதெல்லாம். சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நிறைய செய்வோம்மா நாம். ஆமென். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். முடிஞ்ச பிறகு எடுத்து கொடுக்கணும். நடுவில் மெசேஜ் கொடுத்துருக்கும் போது வந்து ஆப்பிள் எடுக்கிறது என்னது இதெல்லாம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சப்போட்டா எடுப்பாங்க, கடைசியில் நான் வெறும் தட்டு தான் தூக்கின்னு போன போலுக்குது. சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது அதை கனம் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சுங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுமி நின்று நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ எதுவும் முடியல, இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகுது. ஸ்தோத்திரம். எதுவும் முடியல, இதுக்கு மேலே தான் எல்லாம் எழுமி நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். மகத்துவமுள்ள பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். முடிந்ததுன்னு நினச்ச லாசரின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த கர்த்தர், எங்கள் வாழ்க்கை கூட ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னு நாங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த ஆசீர்வதியும். உங்களுடைய அன்பின் கரங்களை ஜனங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மோடு கூட இருப்பதாக. காட் bless you. ஆண்டவர் தயவுசெய்து கார்டு இங்கே இருக்குது. உங்கள்